வணக்கம் நிகிதா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில் கும்மங்குடி பாலம் அருகே திருப்பத்தூரிலிருந்து காரைக்குடி வந்த அரசு பேருந்தும் காரைக்குடியிலிருந்து திண்டுக்கலை நோக்கி வந்த அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி போற விபத்து ஏற்பட்டது. விபத்தில் காயமடைந்தவர்களை அப்போதைய மக்களும் அந்த வழியே சென்ற வாகனங்களில் சென்றவர்களும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் 8 பேர், டிரைவர் உட்பட 8 பேர் பலியான நிலையில் மேலும் படுகாயமடைந்த 3 பேர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தனர். இதனால் அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து திருப்பத்தூர், மதுரை, காரைக்குடி, சிவகங்கை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. தற்போது இறந்தவர்களின் உடல்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் 13 வயது சிறுமி ஒருவர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிவகங்கை அரசு கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் மேலும் பலி எண்ணிக்கை உயர்வதற்கு வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது. இந்த இரு பேருந்துகளும் மோதியதில் அதிவேகமாக வந்ததும் அஜாக்கிரதையாலும் இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. நிகிதா, மேலும் சம்பவ ஆட்சியர் பொற்குடி காயமடைந்தவர்களை பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்து விபத்து குறித்து காரணங்களை கேட்டறிந்தால் சம்பவம் குறித்து திருப்பத்தூர் காவல் நிலைய போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிகிதா.